ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனி. தளபதி சிறப்பு விருந்தினராக வந்த நேற்று நடந்த அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஈவெண்ட்டை பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி மன்னர் ஆட்சி நடக்கிறதா சொன்னாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருக்காரு. தென் ஜஸ்ட் பிறப்பால் மட்டுமே முதலமைச்சரா ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, இங்க யாரும் பிறப்பால் எல்லாம் யாரும் முதலமைச்சர் ஆகல, மக்கள் தேர்ந்தெடுத்து தான் முதலமைச்சர் ஆகியிருக்கும். அந்த அறிவு கூட இல்லாம அந்த ஆளு பேசுறாரு அப்படின்ற மாதிரி மரியாதை குறைவா பேசியிருக்காரு. அண்ட் மன்னர் ஆட்சி, பிறப்பால் முதல்வர், இதெல்லாம் நேற்று மேடையில பேசினது ஆதவா அர்ஜுன் அவர்கள் தான். சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்போ இவரு மரியாதை குறைவா பேசினது யார மீன் பண்ணி பேசியிருக்காருன்றது தெரியல. ஏன்னா தளபதி இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசியிருக்க மாட்டாரு. அப்படி தளபதியை மீன் பண்ணி பேசியிருந்தா வெறித்தனமான அடிவிலும். பட் ஆனா நான் சினிமா செய்திகளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தளபதியை அட்டாக் பண்ணி தான். சோ அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம் வெளியிடுறது இவருக்கு சினிமா செய்தியா, அதுவே அமரன் படத்தை குடும்பத்தோட போய் பார்த்தது அது சினிமா நிகழ்வு இல்லையா. சோ தைரியமா நிகழ்ச்சியை பார்த்தேன், அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்துட்டு போகாம தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. அதுவும் அறிவு இல்ல அந்த ஆளுக்குன்னு சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கிளாரிபிகேஷன் வந்தே ஆகணும். யார சொல்லியிருந்தாலும் அது தவறுதான். பட் தளபதி மீன் பண்ணி இருந்தாருன்னா சம்பவம் மிக பெருசாகும். சோ இதுக்கான கிளாரிபிகேஷனை உதயநிதி அவர்கள் கொடுக்கிறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, நேத்து நடந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாருமே வெறித்தனமா ட்ரிகர் ஆயிருக்காங்க. அதனாலதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம வளரி இருக்காரு. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.